ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளை கட்டிய பச்சை பயிரை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கணுங்க. 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல முளை வந்திருக்குங்க. பாருங்கள், நல்ல முளை வந்திருக்கு. இந்த மாதிரி பச்சை பயிர் இந்த மாதிரி முளை கட்டி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லதுங்க. வாங்க, இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க. 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவி ஏற்றிருக்கேன். அதை 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 4 லவங்கப்பூ, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். லவங்கப்பூவும் பட்டையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் காரில் அடிக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போது நறுக்கிய வெங்காயமும் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலாவில் ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காயும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட மிளகாப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம முளை கட்டி வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயும் பச்சை பயிரும் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கலாங்க. ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காய் நம்ம போட்ட பச்சை பயிறு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்காங்க. நான் இதை சப்பாத்தி செஞ்சதுனால இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.